இப்போ நம்ம யயாதி குரூப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம சர்மிஷ்டை யயாதி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து யயாதியும் சுக்கிரன் குரூப்லேருந்து வந்த தேவயானியும் இந்த குரூப்லேருந்து வந்த கிரகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு வந்து யது அப்படிங்கிற கிரகம் வருது. இந்த கிரகம் வந்து 4 கிரகமாக வெடிச்சிச்சு. அதில் சகஸ்ர சித்துவை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த இதில் வந்த குரூப்பில் வந்து கார்த்தவீரியன் அப்படிங்கிற கிரகங்களெல்லாம் பரசுராமர் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதில் மிச்சமானவங்க அந்த 5 கிரகங்கள். அதில் ஜெயத்வசனை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மதன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி. இந்த மிச்சமான 5 கிரகங்களில் ஒரு கிரகம் இந்த மதன் அப்படிங்கிற கிரகத்தில் இருந்து தான் நமக்கு வந்து விருஷ்ணி அப்படிங்கிற கிரகம் வருது. இது வந்து எக்கச்சக்கம் 100 கிரகங்களாக வெடித்து செதறுது. இந்த கிரகங்கள்லேருந்து வந்தவங்களுக்கு பேர் தான் மதன கோபாலர்கள், விருஷ்ணிகள், யாதவர்கள், மாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மதன்கிட்ட இருந்து வந்ததுனால மாதவர்கள், அந்த விருஷ்ணி அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து மதன்கிட்டேருந்து வெடித்தவர் தான் விருஷ்ணிக்கிட்டேருந்து வந்தவர் இங்கே அந்த குரூப்புங்கிறதுனால விருஷ்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யயாதி அந்த யது குரூப்லேருந்து வந்ததுனால இவங்களுக்கு பேர் யாதவர்கள் அப்படின்னும் இருக்குது. இப்போ இந்த குரூப் இதோட இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வர்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து அந்த யயாதிக்கிட்டேருந்து வந்த யது குரூப்பில் நம்ம சகஸ்ரசித்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து குரோஷ்கு அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்க்குறோம். குரோஷ்குன்னு சொல்லலாம், குரோஷ்டுன்னு சொல்லிக்கிடலாம். இவர்கிட்ட நிறைய கிரகங்கள் வெடிக்குது. நான் வந்து பேரை மட்டும் சொல்கிறேன். அவிபு, திரிசங்கு, சித்திரரதர், சசிபிந்து, சிரவசு, பிரதுகிருதி, பிருது யசகு, ருசகர், அப்புறம் பிரசித்து, ருக்குமன், ருக்குமேசு, பிருது, சாமகன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரகங்கள் வெடிக்குது. இந்த சாமகன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ இந்த சாமகன் என்ன செய்கிறாரு, அவரை சுற்றி ஒரு பெண் கிரகமும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர் பக்கத்து குரூப்பில் இருந்த சுருஷை அப்படிங்கிற கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசைக்குள்ளே இழுத்து இவர்கிட்ட இருந்து வெடித்த